அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டேன், இவ்வளோ நாள் தான் இருக்க போறாங்கன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட ஒரு வார்த்தை. ஐயோ அது மறக்கவே முடியாதுமா. நான் என் பேத்தி இந்த அளவுக்கு அவள் ஆவான்னு நான் நினைக்கவே இல்லை. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு என்னடா இப்படி பைத்தியம் மாதிரி பேசுறானா. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. All Town Pictures மற்றும் பத்மஜா Films தயாரிப்பில் சத்யதேவ் நடிப்பில் ஜீப்ரா நவம்பர் 22 முதல். Behind Its Gold Mike Music Awards 2024 நவம்பர் 24ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்துல நடக்குது. டிக்கெட் 9 வெப்சைட்ல ஃபேன் பாஸஸ் ஃப்ரீயா புக் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் நிக்குது, இவ படுத்திருக்கா. 2 பிள்ளைங்களும் வந்தாங்க, வண்டி சைக்கிள் முன்னாடி வந்துருச்சு, விழுந்துட்டாங்க. நாங்க 2 முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுதான் நாங்க பக்கத்துல போகல. பல்லெல்லாம் விழுந்துருது, நாங்கள் அதையும் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி இருக்க பல்லெல்லாம் விழுந்துருச்சு. 15 நாள் அவங்க இந்த போன்லாம் ஃப்ராக்சர் ஆனதுனால இங்கே ஃப்ராக்சரு, மூக்கில் ஃப்ராக்சரு. ஐயோ அது மறக்கவே முடியாதுமா. நான் என் பேத்தி இந்த அளவுக்கு அவள் ஆவான்னு நான் நினைக்கவே இல்லை. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு என்னடா இப்படி பைத்தியம் மாதிரி பேசுகிறான்னா, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. எல்லாம் வர்றாங்க, எல்லாம் அழுகுறாங்க. இவ அப்பா ரொம்ப க்ளோஸ்டு, அதாவது ஒரு இன்டிமெசின்னு இருக்கும் இல்லையா, அதை கொண்டு மகக்கிட்ட சொல்லுவார். பொட்ட பிள்ளைங்களை தொட்டு பேசுறது தப்புன்னு தான் யோசிப்பாங்க. இவ கூடவே தான் இருப்பா. அந்த ஒரு 6 மாச கஷ்டத்தை நான் அனுபவிச்சனோ இல்லையோ, அவ ரொம்பவே அனுபவிச்சா. டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு, காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னால அம்மா கிட்ட சொல்லவே முடியல, சொல்லவே இல்லை கடைசி வரைக்குமே அப்புறம் நான் கேட்டேன், அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டேன், இவ்வளோ நாள் தான் இருக்க போறாங்கன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட ஒரு வார்த்தை. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் வீட்டை விட்டு வெளியில, எந்த யாருக்கிட்டையும் அவள் கான்டாக்ட் வச்சுக்கல. அப்பவும் முந்தின நாள் இவ கிளம்புறப்போ சொல்கிறேன், இவர் அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு போமா தயவு செய்து. ஒரு வேளை நீ 1 டேல அப்பா இறந்துருவாங்க, அது இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைச்சாலும் என்னமோ அது எனக்கு தெரியல. சாயந்தரம் ப்ரஷ் அப் பண்ணிட்டு உட்காந்துருக்கா, சாயந்தரம் 5 மணிக்கு அப்பா இறந்தாச்சு. நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோம். கேன்சர்னு விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை சீக்ரெட் புக் படிக்க சொன்னாங்க. சில சமயம் கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஆனந்தி இதெல்லாம் சொல்லியிருந்தால இதை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா, இதை கேட்கலாம், இது மாற்றிருக்கலாம்லன்னு. ஆனால் நானே அவகிட்ட கேட்டிருக்கேன் இந்த காமங்கிறத பற்றி. ஒரு அப்போ கூட சொல்லிட்டு போனது, இங்கே பிக் பாஸ் நான் போகிறேன், அங்கே நடக்கிறதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன். ரொம்ப வீட்டில் எல்லாரும் பேம்பர் பண்ணி நல்ல செல்லம் கொடுத்து ரொம்ப சுட்டியாக வளர்ந்த ஒரு பொண்ணு. பட் 2019 ஒரு ஆக்சிடென்ட்னால வீட்டுக்குள்ளேயே அந்த கொலாப்ஸாக இருந்த அந்த நாட்கள் நம்மளால துருன்னு ஓடின ஒரு பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது நம்மளாலேயே பார்க்க முடியாது. அது அவங்களுக்கும் ஏற்றுக்க முடியாத விஷயம். ஸோ அது என்ன ஆச்சுமா? அது ஆக்சுவலாக இப்போ அந்த 2000ல் தான் வண்டி அப்போ தான் வாங்கி கொடுத்துருந்தோம். அவளுக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா வண்டி எடுத்துகிட்டு போவா. ஆகஸ்ட்டில் தான் வாங்கி கொடுத்துருக்கோம். 18 இயர்ஸ் எப்படா கம்ப்ளீட் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு போய் வண்டி எடுத்தா. வண்டி எடுத்துட்டு அன்னைக்கு ஆக்சுவலாக அந்த நம்ம இங்கே கோயம்புத்தூரில் கலையரங்கத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருந்தா. நான் சாயந்தரம் இங்கேருந்து கிளம்புறப்ப பாப்பா சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி சரிம்மா அப்படின்ட்டா. அப்புறம் மணி 7:30 இவங்க வரல. அப்புறம் நான் கூப்பிட்டுட்டே இருக்க, ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேன்றா. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவள் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு ஆண்டி இந்த மாதிரி நாங்கள் விழுந்துட்டோம், நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னா. என்ன ஏன்டா என்ன பண்ணீங்கன்னா, இல்லை ஆண்டி வண்டியில் வரப்போ சைக்கிள் ஒருத்தவங்க குறுக்க வந்துட்டாங்க, நாங்கள் விழுந்துட்டோம் அப்படின்னா. சரி சும்மா லேசாக அடி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் வீட்டில் அவர் ரொம்பவுமே இதாகிடுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், சரி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் பின்னாடி பஸ்ஸில் வந்தேன், பக்கத்தில் தான், நான் பஸ்ஸில் வரேன்னு சொல்லிவிட்டு என் தம்பிகிட்ட அவள் வண்டி அங்கே பெட்ரோல் பங்க்கில் தான் நிற்கிது, வண்டி எடுக்கணும், ஆனால் அண்ணாவும் நானும் எந்த மைண்ட் செட்டில் இருப்போம்னு எங்களுக்கு தெரியல, அதனால் நீ முன்னாடி நீயும் போயிடுடான்னு சொல்லி என் தம்பியும் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் இவங்க கூட போகிறேன். நாங்கள் அங்கே போனால் ஆம்புலன்ஸ் நிற்குது, இவ படுத்து இங்கேருந்து இப்படி கட்டு போட்டு வச்சுருக்காங்க, எல்லா பக்கமும் கட்டு நிற்குது. நாங்கள் உள்ளே போனால் அவங்க ஒன்றுமே ஒரு ஃபஸ்ட் எய்ட் கூட பண்ணலை ஹாஸ்பிட்டலில். அப்படியே சும்மா கட்டு மட்டும், ஏன்னா இங்கே கீழே விழுந்ததில் இங்கெல்லாம் அடிபட்டு போன் ஃப்ராக்சரு, ஆனால் பிளட்டு வருது, இங்கே இப்படி சரைச்சிட்டே போயிருக்கா, அது இங்கே ஃபுல்லு ரத்தமாக இருக்குது. அவங்க ஒன்றுமே ஃபஸ்ட் எய்டே பண்ணலை. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இதில் படுத்திருக்கா, ஆம்புலன்ஸில் படுத்திருக்கா. நான் என்ன பாப்பா, இவங்க அப்பாவை நீங்கள் ஏறி உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பாப்பான்னு கேட்டேன்னா, அவளுக்கு இந்த விஜய் சேதுபதி அந்த படத்தில் சொன்ன மாதிரி தான், நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும், பக்கத்தில் சொல்லுவார்ல, இப்படி போனேன் விழுந்துட்டேன் என்ன ஆச்சுன்னு, அதே தான். அது கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுது அதான் சொல்கிறேன், எனக்கு என்னம்மா ஆச்சு, எங்கம்மா கூப்பிட்டு வந்திருக்க, எனக்கு என்ன ஆச்சு, எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் வீட்டில் தான், அவளுக்கு வீட்டில் இருந்தது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது, அங்கே போனதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்தில் இல்லை.
எனக்கு நான் எங்கே இருக்கேன், எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதான் கேள்வியே கேட்டுருந்தா. அப்புறம் ஒன்றும் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் அவளுக்கு சும்மா லேசாக சிராய்ப்பு காயந்தான். அப்புறம் பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கில் போய் ஏன்னா வண்டி அங்கே தான் நிற்குதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டோம். அவங்கக்கிட்ட கேட்டால் ஆமாங்க 2 பிள்ளைங்களும் வந்தாங்க, வண்டி சைக்கிள் முன்னாடி வந்துடுச்சு, விழுந்துட்டாங்க, நாங்கள் 2 முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி தான் நாங்கள் பக்கத்தில் போகலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க முணங்குற சத்தம் கேட்டு தான் நாங்கள் போனோம், பக்கத்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டோம் அப்படின்னா. அப்புறம் நான் வந்துட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு வண்டி சாவிலாம் வாங்கிட்டு பல்லெல்லாம் விழுந்துருந்து நாங்கள் அதையும் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி இருக்க பல்லெல்லாம் விழுந்துருச்சு அடிப்பட்டதில். அப்புறம் அவங்க அதை எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு தம்பி வண்டி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு நாங்கள் ராமகிருஷ்ணா போயிட்டோம். அங்கே போனதுலேருந்து இவன் வந்து இப்படியே தான் கேட்டுகிட்டே இருந்தான், எனக்கு என்னாச்சு, எங்கே வந்திருக்க, எதுக்கு நீ இங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. உள்ளே போனால் டாக்டர் அவர் ஸ்டிச் எல்லாம் போட்டிருந்துருக்காரு. அப்போவும் அதே கேள்வி தான் கேட்டுருந்துருக்கா, எனக்கு என்னாச்சு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை எது கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே பார்த்துட்டு அவங்க எக்ஸ்ரேலாம் எடுத்து எல்லாம் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அங்கே தான் இருந்தோம் ஹாஸ்பிட்டலில். 15 நாள் அவங்க இந்த போன்லாம் ஃப்ராக்சர் ஆனதுனால இங்கே ஃப்ராக்சரு, மூக்கில் ஃப்ராக்சரு எல்லாம் இருந்ததுனால அந்த ஃப்ராக்சருக்கான பிளேட் வச்சுட்டு கம்பி போட்டு கட்டிட்டாங்க. ஒன்றுமே சாப்பிட முடியாது, ஒரு டியூப் வழியாக ஜூஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட 15 நாள். ஆனால் அவள் அன்னைக்கு அடிப்பட்ட அன்னைக்கு ஒன்றும் அவளுக்கு தெரியலை. மறுநாள் மூஞ்சியில் இவ்வளோ பெருசு வீங்கி ரொம்ப இதாகிட்டான். ஆனால் இடையில அவளுக்கு அந்த கான்ஷியஸ் வர்றப்போ ஃபோன் கையில் இருந்திருக்கு. ஆனால் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, இந்த மாதிரி நான் விழுந்துட்டேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போவும் அவங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு என்னாச்சுன்னு எல்லாரும் வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டுட்டு இருந்தா. எங்களுக்கு ஒரு பயம், என்னடா பிள்ளை இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே முடிஞ்சிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டில் அவருக்கு எல்லாரும் சொன்ன அட்வைஸ் என்ன, இந்த மாதிரி பிள்ளைக்கெல்லாம் வண்டியே கொடுத்துடாதீங்க, வண்டி எடுத்துகிட்டு போய் தானே புள்ள விழுந்தா, அதனால் அவளுக்கு அந்த பயம் இருக்கும், வண்டியவே அவள் கையில் கொடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி நைட் வீட்டுக்கு வந்தோம். மறுநாள் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே முதல்ல அவங்க அப்பா பண்ண மேலே சாவி எடுத்து அவள் கையில் கொடுத்தாரு, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாமா அப்படின்ட்டு. அவள் வண்டி எடுத்து எல்லா பக்கமும் சுற்றிட்டு மெதுவாக வந்த, நீ வண்டி எடுத்துகிட்டு போ, அதனாலலாம் ஒன்றும் இல்லை, நீ மாட்டு வண்டி எடுன்னு. அதனால் அந்த தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அவங்க அப்பாவுக்கும் ஜாஸ்தி, இவளுக்கும் ஜாஸ்தி. ஆனந்தி எதுக்குமே வந்துட்டு ரொம்ப சோர்ந்து போகாமல் ரொம்ப அழாத ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு தான் அவங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் உள்ளே போன இந்த கதை டாஸ்க்கெல்லாம் முன்னாடி நடுவுலேயே ஒரு தடவை அவங்க உடஞ்சு அழுத விஷயம் அப்பா அப்படின்ற ஒரு டாபிக் வந்தப்போ உடஞ்சி அழுதுட்டாங்க. ஸோ அப்பாவுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவோ வந்து சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ஒரு இமோஷ்னல் பாண்ட் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குல்லம்மா. அப்பானாலே ஏன் உடஞ்சிடுறாங்க ஆனந்தி? அது வந்து ரொம்ப செல்லம் அப்படி இருக்கிறனாலே என்னமோ தெரில. அவங்க அப்பா எப்படின்னா அவங்க சின்ன வயசில் வளர்ந்ததெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். எங்களுக்கு கல்யாணமான 35 வருஷத்தில் அது 35,000 தடவை சொல்லியிருப்பார் அவர் எங்கள் வீட்டில். அப்போ நம்ம ஒரு வேளை சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ அன்றைக்கி முத்து சொன்னான் இல்லையா, நம்ம ட்ரெயினில் நான் போயிட்டு இருந்தேன், ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, நான் தன்மானம் என்னை பாய்ச்சி நான் ஓடிட்டேன்னு. அதே தான் எங்கள் வீட்டில் அவருக்கும். அவங்களுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போனால் கூட தீபாவளிக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போடுவாங்க, ஸ்வீட்னா இவர் பார்த்துட்டு இவருக்கு இல்லை ஆனால் ஓடி வந்துடுவாராம். இதை வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்கிட்ட, நான்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் என்ன படிக்கணுன்ற ஒரே ஒரு வெறிதாக இருந்தது, அதனால நான் படிச்சுட்டேன். ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் எங்கள் வீட்டில். இந்த வீடு கட்டுறதுக்கு நான் கடன் வாங்கணும்னு சொன்னால் எங்கள் வீட்டில் அவர் யோசிச்சவர், பிள்ளைக்கு படிக்கிறதுக்குன்னு கடன் வாங்கணுன்னா அவனே வாங்கிடுவார். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதனால் அப்பா வந்து ரொம்ப க்ளோஸ்டு. அப்பான்றதை தாண்டி ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவங்க எல்லாமே பேசுவாங்க. அப்பாவும் மகளும் எல்லாமே பேசுவார். அவங்க அப்பா என்னை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் சரி, எங்களோட அதாவது ஒரு இன்டிமெசின்னு இருக்கும் இல்லையா, அதை முதற்கொண்டு மகக்கிட்ட சொல்லுவார், நான் அம்மாட்ட இப்படி தான் இருக்கேன், அம்மாவும் நானும் இப்படி தான் இருக்கோம், நாங்கள் இப்படி தான் பேசிக்கிறோம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்ககிட்ட எல்லாமே பேசுவாங்க. அதுலேயும் வந்து இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 months அவங்க வந்து கேன்சரில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே தான் இருந்தா. கரெக்டாக அந்த கோவிட் டைமில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா கூடவே தான் இருப்பா, எல்லாமே செய்வாள். ஏன்னா நான் தான் சொன்னேன், இவங்க வந்து சவுத் சைடில் இவங்க எங்கள் வீட்டில் அவங்க இருந்ததுனால பொட்ட பிள்ளைங்களை தொட்டு பேசுறது தப்புன்னு தான் யோசிப்பாங்க. பக்கத்தில் ஒரு வயசு வரைக்கும் தான் பக்கத்தில் வச்சு கொஞ்சறதுலாம். அதுக்கப்புறம் அவர் அங்கே உட்காந்துருப்பார், இவங்க உட்காந்துப்பா, அதை தூக்கி பிடிச்சோம். இப்போ இருக்க அப்பாக்கள் மாதிரிலாம் வந்து ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணி அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் நடக்கவே நடக்காது. தொட்டு நான் பக்கத்தில் போய் கொண்டேன், பிள்ளைங்களாம் இருக்குது, இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கு அப்படின்ற ஒரு மாதிரி கேட்பேன். அந்தளவுக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு அவங்க படுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து
எப்பவுமே யாராவது ஒருத்தவங்க நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 24/7 யாராவது ஒருத்தவங்க கூடவே தான் இருப்போம் நாங்கள். அப்போ அது இவ கூடவே தான் இருப்பாள், அப்பா கூடவே தான் இருப்பாள். அவர் எந்நேரமும் என் கால் பிடிக்கிறியா, என் கையை பிடிச்சிட்ருக்கியா, அந்த ஒரு தான் ரொம்ப ஃபீல் பண்ணாவன். அப்போல்லாம் அப்பா வந்து என்னை தொட்டு கூட பேசுனதில்ல. இப்போ வந்து அப்பா என் கூடவே இரு, என்னை தொட்டுட்டே இருன்றாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து அதுதான் அந்த 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 6 மாத கஷ்டத்தை வந்து நான் அனுபவிச்சனோ இல்லையோ, அவள் ரொம்பவே அனுபவிச்சா. ஏன்னா எங்கிட்டையும் சொல்ல முடியல, அப்பா இப்படி தான் அப்படின்னு. அது எங்கிட்ட சொல்ல முடியல. டாக்டர் அவட்ட சொல்கிறாங்க, அவள் கேட்குறா. ஆனால் என்கிட்ட வந்து இனி இல்லைம்மா அப்பா இல்லைங்கிறது சொல்ல முடியல, அப்பாட்டையும் சொல்ல முடியல. அழுத்தமா சொல்லியிருந்தாங்க. என் டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னால அம்மா கிட்ட சொல்லவே முடியல. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் அதை அம்மா கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை, கடைசி வரைக்குமே சொல்ல. அப்புறம் நான் கேட்டேன், அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டேன், இவ்வளோ நாள் தான் இருக்க போகிறாங்கன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட ஒரு வார்த்தை. ட்ரீட்மெண்ட் இவ்வளோ தான், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு, அப்புறம் அவங்க நல்லா இருக்காங்கன்னு நான் ஒரு ஃபீல் பண்ணேன். பட் அப்புறம் மெமரி லாஸ்ன்னு 2 மாதமாக இருந்தாங்க, அதெல்லாம் வேறு. நீ வந்து சொல்லியிருக்கலாம்ல பாப்பா, அவங்ககிட்ட தானே சொன்னாங்க எல்லாமே அப்படின்னு. அப்போவும் நான் அவகிட்ட கூட நான் கேட்கல. ஒருவேளை அதை நான் கேட்டால் கூட அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அவகிட்ட நீ சொல்லலைன்னு கேட்டால் அவள் ஃபீல் பண்ணுவாள். அதனால் நான் நினச்சிட்டேன், ஒருவேளை ஏன் இவ சொல்லலை, சொல்லியிருக்கலாம்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம இருக்க மாட்டாங்கங்கிறது தெரியுது. பட் நம்ம கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருப்போமோ என்னமோன்னு தெரியல. அதை வந்து அவள் சொல்லலை. அது நானும் சரி அப்போ விட்டுட்டேன், சரி ஓகே அப்படின்னு. ஆனால் அவள் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்ன, நீ வந்து அப்பாவுக்கு பின்னாடியே இருந்து பழகிட்ட, நீ வெளியில் வந்துருமா, நீ அப்படியே இருந்துட்டு அப்படியே ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து பழகிட்ட, நீ வெளியில் வந்துட்டான் தான். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் நான் எங்கேயுமே போகலை. ஒன்லி ஸ்கூல் போவேன், கிளாஸ் நடத்துவேன், வந்துடுவேன், அவ்வளோதான். மற்றபடி யார் வீட்டுக்கு போக மாட்டேன், யார்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், நான் மாட்டு இருப்பேன். ஏன்னா என்னோட கேரக்டர் அது கிடையவே கிடையாது. ஐ எம் நாட் லைக் தட்டுங்கிறது தான் எனக்கு தெரியும் எனக்கு. பட் அதனால் என்னால் வர முடியல வெளியில். நான் ரொம்ப அதாவது நான் பாப்பட்டதை சொல்லுவேன், பாப்பா திருப்பி 0லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் அந்த 6 மாதம் அவங்க இருந்தது அவளுக்கு அதுதான் ஒரு பயம். இவ்வளோ க்ளோஸாக இருக்கா, அம்மா இப்படி தாங்கிக்குவா அப்படின்ற மாதிரி தான். ஆனால் என்னென்னா அவள் 2 வருஷம் வீட்டை விட்டு வெளியில் வரல. அப்பா இறந்ததுக்கப்புறம் 2 வருஷம் அவள் வீட்டை விட்டு வெளியில் எந்த யார்கிட்டையும் அவள் கான்டாக்ட் வச்சுக்கல. எல்லாருமே வந்து எனக்கு சென்னையில் அவள் இருக்கான்னு தெரியும், இங்கே வருவா, இங்கே வந்தாலும் இந்த ரூம், இங்கே சோஃபா, படிப்பா, போய் தூங்கிடுவா, சாப்பிடுவா, தூங்குவா, உட்காந்துருப்பா, கேட்டை விட்டு வெளியில் போக மாட்டா. 2 இயர்ஸ் சென்னையிலையும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தா, வீட்டை விட்டு வெளியில் போகல. எந்த ஷூட்டுக்குனா போவா வருவா, அவ்வளோதான். ஒரு 2 வருஷம் அப்புறம் வெளியிலேயே வராமல் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கொஞ்சம் வெளியில் வந்துரு, நீ இன்னும் அப்பா அதிலே தான் இருக்கிற, நீ சொல்கிற இல்லைன்னு சொல்லி, ஆனால் நீ அப்பாவோட ஃபீலிங்லேயே தான் இருக்க, வெளியிலவான்னு திட்டி இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் வெளியிலே வர்றான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பா இருக்கிறதுக்கு முந்தின நாள் கூட நான் வந்து இங்கே தான் இருந்தேன், அப்பா கூட தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் சென்னை கிளம்பி போனேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். முந்தின நாள் நைட்டு இருந்தா, இங்கே தான் இருந்தா அவள். அப்புறம் மறுநாள் இப்போ கிளம்புறா, சென்னைக்கு காரில் தான் கிளம்புறான். அப்போது அம்மா நான் அப்பா தூங்குறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னா. அப்படின்னா சரி, வேறு அப்பாவுக்கு ஞாபகமே இல்லை, முழிச்ச உடனே தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா 6 மாதமும் அவள் கூட இருந்தால், அந்த 2 மாதம் அவங்க மெமரி லாஸ் ஆனப்போ கூட கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க அவளை. எல்லாரையும் தெரியும். பட் என்னென்னா ஷார்ட் டைம் மெமரி லாஸ் மாதிரி தான். தண்ணி கேட்பாங்க, கொடுப்போம், குடிச்சிருப்பாங்க, அது 3 லிட்டர் தண்ணி கூட உள்ளே போயிருக்கும். ஆனால் திருப்பி எங்கள் டைம் நான் தண்ணி தானே கேட்குறேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்வார். அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு மெமரி லாஸு. அப்போவுமே வந்து அனுமான் ஏலம் போட்டுக்கிட்டே இருப்பார். அனுமான் தான் கூப்பிடுவார், அணுனோ அணினோ எதுவும் அனுமா அப்படின்னு தான் கூப்பிடுவார். கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தார். அப்பவும் முந்தின நாள் இவ கிளம்புறப்போ சொல்கிறீங்க, அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு போமா தயவு செய்து, அப்பா எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு. அப்புறம்ட்டு இல்லைம்மா நான் ஊருக்கு கிளம்ப சொன்னால் அப்பா வந்து வருத்தப்படுவா அப்படின்னு, நீ சொல்லாமல் போனால் அதோட வருத்தப்படுவா, சொல்லிட்டு போ அப்படின்னு. அப்புறம் போயிட்டு, அப்பா எனக்கு சென்னையில் ஒரு ஷூட் இருக்குப்பா, நான் வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுல, நான் கிளம்புறேன் அப்படின்னா. சரிம்மா போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஆனால் அது சொல்லிட்டாங்களே ஒழிய அவன் போனது அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை. மறுநாள் பொங்கல் அன்னைக்கு தான் இறந்தாங்க அவங்க. ஒரு வேளை நீ 1 டேயில் அப்பா இறந்துருவாங்க, அது இருக்கக்கூடாதுன்னு அவன் நினச்சாலோ என்னமோ, அது எனக்கு தெரியல. நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. நம்மளுக்கு எப்படி அவள் சொன்ன மாதிரி தான், எப்படியாவது கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் ஒன்றும் காட் ஒன்லி டிசைட்ஸ் தட் இல்லையா, நம்ம ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது இல்லையா. அவங்க கிளம்பி அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்னிங் தான் ரீச் ஆகிருப்பா. மார்னிங் ரீச் ஆகி தூங்கி எழுந்திரிச்சு சாயந்தரம் ப்ரஷ் அப் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. சாயந்தரம் 5 மணிக்கு அப்பா இறந்தாச்சு, நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோம். உடனே வந்துட்டா, நைட்டு வந்துட்டா. அதனால் யார் சொல்லியுமே நம்ப மாட்டேன்ட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம கோவிட் சமயங்கனால நாங்கள் யார்ட்டுமே சொல்லவும் இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அது இல்லாமல் அவர் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
ஏன்னா அவங்க நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா இருப்பாங்க. கேன்சர் பேஷண்ட் எப்படி ஆவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதனால் ரொம்பவுமே உடஞ்சி போனதுனால அவங்கள பார்க்குறது வந்து அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் யாரும் வரவேணான்னு சொல்லுன்னு அப்படியே இருந்துட்டோம். அது ஒரு ஃபீல், அவளுக்கு அந்த ஃபீல்லாம் இருக்குது. நம்ம அப்பா இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குறப்ப அது ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆனால் இந்த எமோஷன் எதையுமே வெளில காமிச்சிக்காம இதுதான் லைஃபு. நான் வந்து அப்பாவை பார்க்க வரப்போ கூட வந்துட்டு நான் ரொம்ப நார்மலாக தான் வந்தேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கை இதுதான் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, இருக்கிறத வந்து இருக்கிறனால சந்தோஷமாக பார்த்துக்கோங்கம்மா, இதான்டா லைஃப். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த டைமில் கூட வந்துட்டு ஜாலியாக சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா டான்ஸ். அதான் சொல்லேன், அவங்க அப்பாவை எவ்வளோலாம் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவளை வச்சுக்கிட்டா. அதை நான் வந்து உண்மையே ஒத்துக்கணும். இங்கே வந்தாலுமே அப்படித்தான். அவங்க அப்பா முடியலைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் மொட்டை மாடிக்கு வாங்கப்பா அப்படின்னு மேலே கொண்டு போய் ஈஸ்டரை போட்டு அவங்க அப்பா உட்கார வச்சு போட்டு தம் பேரன் எல்லாம் ஆட்டம் போட்டுருப்பாங்க. எல்லாம் ஆடுறது பாடுறதுன்னு எல்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் செஞ்சு அவங்க அப்பாவுக்கு என்னமோ கேட்டு செஞ்சு கொடுக்குறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அவங்க அப்பா அப்போ புக்ஸ் அவங்க படிப்பாங்க எங்கள் வீட்டில். ஆனால் அதுக்கு இடையில ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப புக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கேன்சர்னு விழுந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை சீக்ரெட் புக் படிக்க சொன்னான். இவன் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண புக் அது சீக்ரெட் சொல்லிட்டு அதை படிக்க சொன்னான். ஆனால் அந்த புக்கு படித்ததுலேருந்து எங்கள் வீட்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீமோலேயே டாக்டர் சொல்லிட்டாரு, விடணும் எத்தனை கீமோ அவர் தாங்குவார்னு எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க. ஆனால் 6வது கீமோ வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். புக்கு படிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் 6th கீமோ முடிகிற வரைக்குமே வெரி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் நாங்கள் பெட் ஸ்கேன்லாம் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் தான். மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு தான் என்ன பண்ணுறோன்னே அவருக்கு தெரியலை. அந்தளவுக்கு இதாக இருந்தாங்க. ஆனால் அப்பா கூட அப்பான்னா அவளுக்கு வந்து அப்படியே ஒரு பாண்டிங். ஏன்னா என் மகளோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பா. அப்பா இல்லைன்னதுக்கப்புறம் கூட அந்த 2 வருஷம் யார்கிட்டையும் கான்டாக்ட் வச்சுக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? ஒருவேளை அப்பா இருந்தால் அன்னைக்கு நல்ல மனசு விட்டு அழுதுருந்தா அந்த 2 வருஷம் இப்படி உட்காந்துருக்க மாட்டாங்களோன்னு தோணியிருக்கா? இருக்கலாம். ஆனால் என் முன்னாடி அவன் அழுதுதில்லை. ஆனால் அங்கே வீட்டில் அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். தனியாக இருக்கிறப்பெல்லாம் அழுதுருப்பா கண்டிப்பாக. ஏன்னா அங்கே தனியாக தான் இருக்கிறா. ஆனால் அழுதப்பெல்லாம் அழுதுருப்பா. இங்கே வந்து என்னையானா சொல்லுவா, நீ அழுதுருன்றவா என்னைய. அழாதேன்னு சொல்ல மாட்டா, நீ அழுதுட்டேன்னா எல்லாமே வெளியில் போய்டும், வெண்ட் அவுட் பண்ணிடுவாம்மா, நீ அழுமா அப்படின்வா. ஆனால் இங்கே வந்தால் அழுவா. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 2 years வந்து அவங்க அதுலேருந்து வெளியில் வராமல் அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க அப்பா இறந்தன்னைக்கான அங்கேருந்து வர்றப்ப கொஞ்சம் தெம்பாக வந்துட்டா. ஆனால் பாடி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தா. அவங்க அப்பா அந்த கண்ணாடி மேலே படுத்து அழுதுகிட்டே தான் இருந்தா. அதுலேயும் வெண்ட் அவுட் ஆகலை. அப்புறமா என்ன பண்ணுறது? அம்மா கூட சொன்னாங்க இந்த ஆக்சிடென்ட் ஆன டைம்ல மட்டும்தான் வந்துட்டு அவங்க ரொம்ப தனியா அந்த ரொம்ப ஒரு மாதிரி. ஐயோ, அது வந்து மறக்கவே முடியாதுமா. நான் என் பேத்தி வந்து இந்த அளவுக்கு அவள் ஆவான்னு நான் நினைக்கவே இல்லை. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கா. என்னடா இப்படி பைத்தியம் மாதிரி பேசுகிறான்னா, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. எல்லாம் அடி, சரி நல்லா அடிமா நைட். அப்புறம் நான் போய் டாக்டர் மாதிரி சொல்லி அவங்க மாத்திரை கொடுக்குறாங்க, என்ன சாப்பிட்டு தூங்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவள் தைரியமாக இருக்கா. மறுநாளெல்லாம் இவங்க ஸ்கூல் டீச்சர்ஸு, அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா மாதிரி எல்லாம் வர்றாங்க, எல்லாம் வந்து அழுகுறாங்க. இவன் வந்து நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறா. எல்லாத்துக்கும் அந்த முகத்தை பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. ஆனால் அந்த முகமே இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட் சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. அவன் முகம் இப்போ அவ்வளோ நல்லா இருக்குது. பயங்கர அடிமா. கேட்டோன்னே உயிரே கையில் இல்லை. நைட்டு 1:30 மணிக்கு நான் அந்த காந்திபுரத்துக்கு அடுத்தாப்புல ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து நடந்து ஒரு காக்கா ரோட்டில் இல்லை, நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறேன் நான். மறக்கவே முடியாது எங்களுக்கு லைஃப்பில் அது. ஆனால் என்ன, அவளுக்கு ஆப்ரேஷன் நடக்குது, அவங்க அக்காவுக்கு வேலை கிடச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தை எங்களால் கொண்டாட முடியல. ரொம்ப வருத்தம். அவங்க அப்பாவுக்கு அதில் ரொம்ப வருத்தம். நம்ம பொண்ணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா, அவளுக்கு வேலை கிடச்சிருச்சு, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்லாம் வழி இல்லை. ஆனால் நல்ல வேலைக்கு ஏதோ நம்ம ஓரளவுக்கு ஜமாளிச்சிருச்சு. ஏதோ பிரெயினில் ஏதாவது தாக்கியிருந்தால் என்னமா பண்ணியிருப்போம் நம்ம, இல்லையா? நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அவங்க யூடியூப்லேயுமே வந்துட்டு ரொம்ப போல்டாக எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாக்கிட்டையுமே அவள் எல்லா விஷயங்களும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவா. அந்த மாதிரி விஷயங்கள் கூட பேசும்போது ஆனந்தியோட ரிலேட்டிவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு தெரிஞ்சவங்க நெய்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைம்மா அவங்க இதெல்லாம் பேசலாமா, இதெல்லாம் பேசக்கூடாது, உங்ககிட்ட சஜஷன் சொல்லுவாங்களா பார்த்துட்டு? சில சமயம் கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஆனந்தி இதெல்லாம் சொல்லியிருந்தால இதை வந்து யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா, இதை கேட்கலாம், இது மாற்றிருக்கலாம்லன்னு. இப்போ நான் சொல்ல இதெல்லாம் யாரும் பேசுறது இல்லைன்னு தானே அவள் பேசுகிறா. ஆனால் நானே அவகிட்ட கேட்டிருக்கேன், இந்த காமங்கிறத பற்றி ஒரு இதோட சொன்னால. அப்புறம் நான் கூட இது என்னடா இப்படியெல்லாம் இப்போ பேசியிருக்கேன். அப்புறம் வந்தோன்னே கேட்டோன்னே, பாட்டி இது நான் உண்மையானதை நான் சொன்ன மாட்டி, இதில் ஒன்றும் இது கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க பாட்டி, என்னடா இப்படிலாம் பேசுங்க, இதனால் என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பாயிண்ட்டுமா அவள் சொல்கிற கருத்தெல்லாம்
நானே ஏற்றுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும் என்கிட்ட. இப்போ பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி நாள் அங்கே சென்னையில் தான் இருந்தோம், ஷூட் அப்பெல்லாம் அங்கே தான் இருந்தேன். அப்போ கூட என் பேத்தி நான்லாம் அங்கே தான் இருக்கோம். அப்போ ஏன்னா என் பேத்தி வந்து எல்லாம் பிக் பாஸ் எப்பவுமே பாப்பா, 8th படிக்கிறதுனால அவள் எல்லாம் பாப்பா. அப்போ கூட அவள் சொல்லிட்டு போனது, இங்கே பிக் பாஸ் நான் போகிறேன், அங்கே வந்து நடக்கிறதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஆனால் சித்தி அப்படி இல்லை. சித்தி வந்து இப்படி அங்கே போய் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு நீ வந்து என்னை வந்து நீ தப்பாக நினச்சிக்காத பாப்பா. அங்கே வந்து எப்படி எல்லோரும் பிஹேவ் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது, அங்கே கொடுக்கறது நான் செய்ய போகிறேன். அதனால் நீ வந்து ஐயோ சித்தி இப்படிலாம் பண்ணுறாளேன்னு நீ வந்து நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டா. வந்துட்டு ஓகே சித்தி அப்படின்ட்டா. இப்போ நாங்கள் சொன்னது அப்படி தான், போனால் நல்ல பேர் வாங்கிட்டு வா அப்படின்னு. நீங்கள் கூட சொன்னீங்களாமா, ஏம்மா உன் பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா அப்படின்லாம் சொன்னீங்களாமா? அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா? ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க உள்ளே போகிறப்போ ஆனந்தி அவங்கக்கிட்ட? ஏமா அழுதேன்னு கேட்பேன். ஆனால் வந்து அவள் அழுதாங்கிற காரணம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. முதல்ல அந்த ஹோட்டல் இதில் அந்த முத்துக்குமரன் ஏதோ சொன்னான்ட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்கன்னு, அதுக்கப்புறம் பேசுகிற போது தெரிஞ்சிருச்சு. இந்த கூட எம்மாடி இவ எதுக்கிட்ட பிள்ளை அழுகிறாளே, இவள் அழவே மாட்டா, இவள் அழுதுட்டாளேன்னு எனக்கு அது அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு போலக்கு, அதனால் அவள் அழுதுருக்குறா. அதுதான். மற்றபடி விஷ் பண்ணிடுங்க உங்கள் பேத்திக்கு. ஆனந்தி நீ நல்லா விளையாடிட்டு வா, நீ 106 நாள் இருந்துட்டு வரணும் ஆசைப்படுறேன். அதுக்கு மேலே அது கடவுள் சித்தம் இல்லையா? அது ஒன்று தான். ஆமாம், 106 days இரு, வின் பண்ணுறதுல அதை அங்கே விட்டது. ஆமாம், இதெல்லாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து போடுற ஓட்டு. என்னம்மா சொல்கிற, நம்ம அதுக்கெல்லாம் ஆசைப்படலை. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்துட்டு வரணும், அவ்வளோதான். Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. All Town Pictures மற்றும் பத்மஜா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் சத்யதேவ் நடிப்பில் ஜீப்ரா நவம்பர் 22 முதல். Behind Its Gold Mike Music Awards 2024 நவம்பர் 24 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. Ticket9 வெப்சைட்ல ஃபேன் பாஸஸ் ஃப்ரீயா புக் பண்ணுங்க.